ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காத பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமம் ஆயிரத்தில் சந்நியாச வடிவில் இருக்கார், துறவியாக இருக்கார், பிக்ஷாடனராக இருக்கார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு பொருத்தமாகவே அடுத்த 347வது திருநாமம் என்ன சொல்கிறது அப்படின்னா ஓம் விபணாய நமஹா அப்படின்னு இருக்கு. இதோட நேர் அர்த்தம் பார்க்கணும் அப்படின்னா விலை இல்லாதவர்னு அர்த்தம். அதாவது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு விலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் சிலதெல்லாம் விலை மதிப்பற்றது அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு இத்தனை அவ்வளோன்னு விலையே போட முடியாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதை மாதிரி இவர் விலையில்லாத பொக்கிஷமாக இருக்கார். பரம்பொருளோ இல்லையோ, அதுக்கு என்ன யார் எவ்வளோ ரூபாய் என்ன இடம் சொல்கிறது. ஸோ அதனால் விலையில்லாதவராக இருக்கார் அப்படிங்கிறது. இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா, உலகத்தில் நமக்கெல்லாம் எதெல்லாம் ரொம்ப மதிப்புள்ள சாமானாக தெரியறதோ, உதாரணத்துக்கு பொண்ணாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், வாசலாக இருக்கட்டும், இதை மாதிரி உலக இயல்பில் எதெல்லாம் பெரிய விலையுள்ள சாமானோ உயர்ந்ததாக தெரியறதோ அந்த பொருளெல்லாம் மதிக்காதவர் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற சாமான்லாம் வேஸ்ட்டாக, இதையே மதிக்கிறது இல்லை அப்படின்னா முன்னாலேயே சொல்லிடுத்தோ அவர் சந்நியாசி அப்படின்னு, பிக்ஷாடனர் அப்படின்னு சொல்லிடுத்தோம். அதனால் சந்நியாசியோட ஒரு லட்சணமே என்ன அப்படின்னா எதுலேயும் பற்றில்லாத இருக்கிறது, எல்லாத்தையும் விடுறது. கிரகஸ்தனோட வேலை என்னென்ன எல்லாத்தையும் சேர்த்துக்கிறது, சன்னியாசியோட வேலை என்ன எல்லாத்தையும் விடுறது. அப்போது உலகப் பொருட்களை மதிக்காதவர் அப்படின்னா அதில் கவனம் இல்லாதவர், அதில் போய் ஒரு விருப்பம் இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம். நமக்கு அதில் தானே விருப்பம் இருக்குது, கவனம் முழுக்கலும் அதில் தான் இருக்குது. நாம் நினச்சி பார்ப்போம், ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் எப்படி நாம் நம்மளோட நேரத்தை செலவழிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருப்பி 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 என்ன உடனே ஒரே வார்த்தையில் சொல்லுவோம், எல்லாம் இந்த ஒரு ஷான் வயத்துக்கு தான் சார் அப்படிம்போம். இந்த ஒரு ஷான் வயத்துக்கு எதுக்கு இவ்வளோ நேரம் செலவழிக்கணும் அப்படின்னா, அப்போது நமக்கு இந்த உலக விவகாரங்களில் உலகத்தில் உள்ள இந்த பொருட்களெல்லாம் நமக்கு அளவில்லாத ஒரு அபிமானம் இருக்குது, விருப்பம் இருக்குது. அதனால் அதில் தேடுறதுலேயே நம்ம நேரத்தை செலவழிக்கிறோம். ஆனால் துறவிகளுக்கு ஞானிகளுக்கு என்ன அப்படின்னா இதிலெல்லாம் ஒரு கவனம் இல்லாத ஏதோ ஒரு பேரின்பமோ, இதெல்லாம் சேர்த்துக்கிறதே நமக்கு ஏதோ ஒரு இன்பம் கிடைக்கிறது, ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. இந்த சாமானை வாங்கிட்டோம், இந்த பொருள் வந்துடுத்தோ அந்த பொருள் வந்துடுத்தோன்னா நமக்கு சந்தோஷம் வருது. ஆனால் கூடவே என்ன வருது, துக்கமும் வந்துடுது. அந்த சாமான் நம்மளை விட்டு போச்சுன்னா உடனே நமக்கு வருத்தம் வருது. ஆனால் அந்த பேரின்ப பொருளான அந்த பரம்பொருளை அடைஞ்சுட்டா அதில் நம்மளோட கவனம் போயிடுத்து அப்படின்னா நமக்கு இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிற இந்த சாதாரண லௌகீக பொருட்கள்லாம் நமக்கு விருப்பம் இருக்காது, அதில் கவனமே இருக்காது. அந்த பரம்பொருளை அடைஞ்சிட்டா என்ன அப்படின்னா ஏதோ துளி கொஞ்ச நேரத்துக்கு வர சந்தோஷம் இல்லை, அதுக்கப்புறம் அந்த இன்பத்திலேருந்து பேரின்பத்திலேருந்து நம்மளை யாராலையும் பிரிக்கவே முடியாதுங்கிறது. அப்படி இருக்கிறதுனால இவர் எப்படின்னா எந்த ஒரு உலகத்தில் உள்ள எந்த ஒரு பொருளையும் கவனம் இல்லாத பற்றில்லாத இருக்கார் அப்படின்னு தெரியறது. ஏன்னா அவர் இப்படி விலை மதிப்பில்லாதவராக இருக்கிறதுனால அவரை விட இனிமேல் விலையுள்ள சாமான் ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் அதில் போய் அவருக்கு எதுக்கு நாம ஆசைப்பட போகிறார் இருக்கு. சரி, இவர் தான் இப்படி இருக்காரு அப்படின்னா இவரோட அடியார்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நிஜமாகவே நமக்கு அந்த சிவபக்தி இருந்ததுன்னா, சிவனடியாராக இருந்தால் எப்படிலாம் இருப்போம் அப்படிங்கிறத ஒரு லீலை மூலியமாக நமக்கு புரிய வைக்கிறது. தியாகராஜ லீலையில் 201வது லீலை ருத்ராட்சத்தை நிறை கட்டிய லீலை அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதாவது காஞ்சிபுரத்தில் நந்திதாசர் அப்படிங்கிற ஒரு வேதியர் இருந்தார். காஞ்சிபுரத்தில் உள்ள சந்திரமௌலீஸ்வரர் அவர்கிட்ட அளவில்லாத பக்தி உடையவர். இந்த சந்திரமௌலீஸ்வரர் யார், எங்கேருந்து வந்தார் அப்படின்னார்.
2500 வருஷத்துக்கு மேலே ஆதிசங்கர பகவத்பாதர் கைலாயத்திலேருந்து சிவபெருமான்ட்டேருந்து வாங்கிட்டு வந்த 5 லிங்கங்களில் ஸ்படிகலிங்கங்களில் ஒன்று தான் காஞ்சிபுரத்தில் காஞ்சி காமகோடி பீடத்தில் இருக்கிற சந்திரமௌலீஸ்வரர். இந்த தியாகராஜலியில் அதை சொல்லுது. காஞ்சிபுரத்தில் எழுந்திருக்கிற அந்த சந்திரமௌலீஸ்வரர் அளவில்லாத பக்தி உடைய இந்த நந்திதாசர் என்ன பண்ணுறார், சிவபக்தியில் திளைச்சிருக்கார் இல்லையா? அப்படி இருக்கிறதே எல்லா சிவக்ஷேத்திரங்களையும் தரிசனம் பண்ணுறது, அந்த சிவபக்தியில் மூழ்கி இருக்கிறவர் தியாகராஜரோட திருவாரூரில் இருக்க தியாகராஜரோட பெருமையெல்லாம் கேட்டு அவருக்கு ரொம்ப ஆர்வம். என்ன, அந்த தியாகராஜரை போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு. அதனால் என்ன பண்ணுறார், இங்கேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து கிளம்பி போகிற வழியில் ஒவ்வொரு க்ஷேத்திரமாக தரிசனம் பண்ணிட்டு திருவாரூரை போய் அடைஞ்சார். தியாகராஜாவை பார்த்தா யாருக்கு தான் மனசு உருகாது? அப்படி அங்கே உருகி அவரை தரிசனம் பண்ணிவிட்டு ஏதோ பண்ணினோம் வந்தோம் அப்படின்னு இல்லாத கமலாலயம் முதலான தீர்த்தங்கள்லாம் நீராடி எல்லாம் பார்க்குறதே அங்கே கரை முழுக்களும் ரிஷிகள்லாம் ஆசிரமம் அமைச்சுண்டு எல்லாரும் அங்கே தபம் பண்ணின்னு இருக்கா. இந்த தியாகராஜா விட்டு இந்த மூலாதார க்ஷேத்திரமான திருவாரூரை விட்டு வரத்துக்கு மனசு வராத எல்லோரும் அங்கேயே ரிஷிகள்லாம் இருக்கிறத பார்த்தார். என்ன இப்படி ஒரு தேவலோகம் மாதிரி இருக்குது இந்த ஊர் அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணார், இன்னும் கொஞ்ச நாள் தங்கலாம் தங்கினா அப்போது எல்லோரும் இந்த சத்சங்கமாக இருக்கா ரிஷிகள்லாம் இந்த சிவபெருமானோட பெருமையை தியாகராஜோட பெருமையெல்லாம் சொல்ல கேட்டு கேட்டு காதில் அப்படியே குளிர்ந்து இருக்குது. அமுதத்தை பருகினாப்பில் அப்படி காதால் அமுதத்தை பருகினாப்பில் அவர் சந்தோஷமாக இருந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம் அப்படின்னு இருந்துகிட்டே இருக்கார். அந்த திருவாரூர்லேயே இருந்துட்டு இருக்கிறதே அப்போது இருந்த ராஜா சோழராஜா அவருக்கு முதுமை காலத்தை அடைஞ்சிட்டார். அவருக்கு தெரிஞ்சது இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்மளோட வாழ்க்கை, நமக்கு காலம் முடிய போகிறது அப்படின்னு தெரிஞ்சோடனே அவர் என்ன பண்ணார், நம்ம வாழ்க்கையில் இந்த கடைசி காலத்தை ஜனங்களுக்கு பயனுள்ளதாக நம்ம செலவழிக்கணும், மறக்க முடியாத ஒரு இந்த காலமாக இருக்கணும் அப்படின்னுட்டு அவர் என்ன பண்ணார், மகாதானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாட்டில் பறைசாற்றினார். இந்த மகாதானத்தில் என்ன பண்ணினார் அப்படின்னார், நாட்டில் உள்ள ஜனங்கள் அவள்கிட்ட என்னென்ன பொண்ணோ பொருளோ என்ன இருக்கோ அதை எடுத்துட்டு இங்கே அரண்மனைக்கு வரலாம். வந்தால் அங்கே ஒரு துலாக்கோல் திராசு வச்சுருக்கும், அதில் ஒரு பக்கத்தில் அவள் கொண்டு வந்த சாமானை வச்சாக்க அதுக்கு 3 பங்கு எடைக்கு இவர் தருவர். யார், சோழராஜா தான் தரேன் அப்படின்னார். பரிசா அந்த எடைக்கு 3 எடையாக தரேன் அப்படின்னு சொன்னார். இப்படி யாரான்னு சொன்னான்னு வச்சுங்கோ, உங்கள்கிட்ட என்ன சாமான் இருக்குது அப்படின்னார். உங்கள்கிட்ட இருக்கிறது 1 கிலோ தங்கம் இருந்தது அப்படின்னா அதை கொண்டு ராஜாட்ட காமிச்சா அவர் உடனே 3 கிலோ தங்கமாக தருவார். அப்படின்னா 1/2 கிலோ வெள்ளி இருக்குது அப்படின்னா 1.5 கிலோ வெள்ளியாக தருவார். அப்படின்னா இப்படி விலை மதிப்புள்ள பொருட்களை நம்மள்கிட்ட இருக்கிறத போல் 1க்கு 3 அவர் எடைக்கு எடை தரதா இப்படி ஒரு மகாதானம் அப்படின்னு சோழராஜா அறிவித்தோன்னே எங்கெங்கே இதெல்லாமா வர ஆரம்பிச்சிட்டா. இந்த சோழ தேசத்தில் உள்ள ஜனங்கள்லாம் எல்லாரும் திருவாரூரை நோக்கி வந்து தங்கள்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சுட்டு அதுக்கு எடைக்கு 3 பங்கு எடையை வாங்கிட்டு போயின்னு இருக்கா. எல்லாம் நாடே ஒரே மக்களமாக இருக்குது, சந்தோஷப்படுறது. இதை பார்த்துட்டு ராஜாவும் ரொம்ப திருப்தியாக இருக்கா. இப்படி அவர்கள் எல்லா பொருளையும் வாங்கிட்டெல்லாம் பொறுத்து பார்த்தார். அப்போது அந்த திருவாரூரில் இருக்கிற இந்த நந்திதாசரான இந்த வேதியருக்கு இது காதில் விழுந்தது இந்த நிகழ்ச்சி. பார்த்தார், ஏன்னா ஆச்சரியமான ஒரு நாடாக இருக்குது, இப்படி பண்ணுறாரு அப்படின்னுட்டு இவரும் வறுமையில் தானே இருக்கார். அதனால் இவர் பார்த்தார், நம்மளும் காஞ்சிபுரம் போகிறதுக்குள்ளே ஏதான் நம்மள்ட்டையும் இருக்கிற பொருளை கொடுத்து 3 பங்காக வாங்கிட்டு போனால் ஒரு குடும்பத்துக்கு சௌரியமாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இவர் பார்த்தார். ஆனால் இவர்கிட்ட என்ன இருந்ததுன்னர், வேறு ஒன்றும் இல்லை. இவர்கிட்ட ஒரு குந்துமணி தங்கமாக வெள்ளியாக எதுவும் கிடையாது. இவர்கிட்ட இருந்தது என்னன்னர், கழுத்தில் ருத்ராட்ச மாலை போட்டுருந்து. இவர் சிவபக்தரோட சிவனடியார்கள் வேறு என்ன போட்டுருப்பா, திருநீர் ருத்ராட்சம் இதானே. இந்த ருத்ராட்சம் ஒன்று தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணினார், சரி ஒன்று வேணா பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த ருத்ராட்ச மாலையிலேருந்து ஒரு ருத்ராட்சத்தை எடுத்து இதுக்கு எடைக்கு எடை ராஜா என்ன தராரோ அதை வாங்கிக்கலாம் அப்படின்னுட்டு அரண்மனைக்கு போனார். போனால் அங்கே திராசு வச்சுருக்கு. திராசில் எப்பொழுதும் யார் கொண்டு வராளோ அவளை ஒரு தட்டில் வைக்கணுமா. இவர் ஒரு ருத்ராட்சத்தை வச்சா ராஜா பார்த்தா ஆச்சரியமாக இருந்தது. இது என்ன, இதை கொண்டு வைக்கிறார், இதுக்கு என்ன வேல்யூ
இதுக்கு என்ன மதிப்பு சொல்கிறது அப்படின்னு. அப்போ இந்த ஒரு ருத்ராட்சத்துக்கு 1க்கு 3 கொடுக்கணுன்னா என்னத்தை கொடுக்கறது? உடனே ராஜா பார்த்தார், ஏதோ பாவம் ஏழை அந்தனருக்கு இதுதான் தெரிஞ்சது போலுக்கு, அவர்கிட்ட இருக்கிறது தான் அப்படின்ட்டு இவ்வளவு தான் அப்படின்னு என்ன பண்ணால், சரி பொண்ணை வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ருத்ராட்ச எடைக்கு 3 எடை என்ன பவுன் இருக்குமோ அதை முதல்ல வச்சா என்னாச்சுன்னு தராசு தட்டு கீழே நேர் சமநடைக்கே வரல. ருத்ராட்சம் இருக்கிற தட்டு கீழேயே இருக்குது. சரி இன்னும் கொஞ்சம் வைக்கலாமே அப்படின்ட்டு வச்சு பார்த்தா, இப்படி போக போக நேரம் ஆக என்ன ஆகிடுத்துன்னார், ராஜா அரண்மனையில் இருக்கிற பொண்ணு பொருள் வைரம் வைடூரியம் நவரத்னங்கள் எல்லாத்தையும் கொண்டு 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 அந்த தட்டில் வைக்கிற எத்தனை வச்சாலும் இந்த ருத்ராட்சம் இருக்கிற தட்டு மேலே ஏறவே மாட்டேங்கிறது, எடைக்கேட சமனாகவே ஆக மாட்டேங்கிறது. பார்த்தா ராஜாவுக்கு ஆச்சரியமாக போயிடுது. ராஜாவுக்கு ஆச்சரியமாக போனது இருக்கட்டும், இந்த வந்த நந்திதாசருக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அதை நான் ஒரு ருத்ராட்சத்தை தான் வச்சோம், இது ஏதோ இடைக்கிட நமக்கு ஏதோ துளி பவுன் கிடைக்குமாக்கோன்னு நினச்சா, இது இத்தனையை வச்சாலும் தட்டு எழும்பவே மாட்டேங்கிறது, மேலே எழும்ப மாட்டேங்கிறது. எல்லாருக்கும் ஆச்சரியம், என்ன இது ஒரு மாயமா மந்திரமா என்னன்னு ஒன்றும் புரியலையேன்னு. இப்படி எல்லாரும் ஆச்சரியப்படுறதே இந்த நந்திதாசர் தியாகேஷ பெருமானை நினச்சிட்டு உடனே என்ன இது ஒரு விசித்திரமாக இருக்குது, இது உன்னோட லீலை தான் நினைக்கிறேன், இது என்ன இப்படி நடக்கிறது அப்படின்னா உடனே அசரீரியாக தியாகராஜர் சொல்கிறார் ராஜாவுக்கு, அங்கே இருந்த எல்லா ஜனங்களுக்கும் புரிகிறாப்புல சொல்கிறார், நீ ஏதோ உலகத்தில் பொண்ணு பொருள் இதுக்கு தான் மதிப்பு அதிகம், இது தான் அப்படின்னு நாம் நினச்சிட்டு அதை தேடின்னு போகிறோம். ஆனால் இதுக்கு என்ன சிவச்சின்னமான இந்த ருத்ராட்சத்துக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குதுன்னு உலகம் தெரிஞ்சுக்கட்டும். இனிமேல் நீ இதுக்கு எத்தனை இடம் வச்சாலும் உன்னால் இந்த இடக்கீட ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்லாம் சொன்னால் அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டா. அதில் அதுக்கு மேலே என்ன அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு தெளிவு ஏற்பட்டது. பார்த்தியா, எது முக்கியமானது அதை விட்டுட்டு ஒரு சாமானோட வேல்யூ நமக்கு எப்படி எதை வச்சுன்னு கணக்கு போடுறோம் அப்படின்னு, நம்மளாவே ஏதோ ஒரு உலக ரீதியான விஷயத்தை வச்சுன்னு கணக்கு போடுறோம். ஆனால் அப்படி இல்லை. இந்த ருத்ராட்சத்தோட மகிமையை தெரிஞ்சுட்டா அந்த நந்திதாசர் பார்த்தார், சரி இவ்வளவு மதிப்புள்ள ஒரு ருத்ராட்சத்துக்கு ஈடாவா நம்ம எதையோ பொண்ணையும் பொருளையும் நத்திரங்களையும் போய் ஆசைப்பட்டுன்னு போய் நம்ம ராஜாட்ட போய் நின்னுமே அப்படின்ட்டு என்ன பண்ணார், எனக்கு எதுவும் வேண்டாம் இந்த ருத்ராட்சமே போகிறோம்னு அவர் எடுத்துட்டாரோ இல்லையோ, உடனே ராஜா என்ன பண்ணார், ராஜாவுக்கும் இது ஆச்சரியமாக இருந்தது. அதை விட ஆச்சரியம் என்னென்ன, இதை முன்னால் அவர்களெல்லாம் கையில் இருக்கிறத வச்சுட்டு நிறையா வாங்கிட்டு போனாலே 3 பங்கு, அத்தனை பேரும் என்ன பண்ணிட்டான்னு இந்த விஷயம் தெரிஞ்சு அத்தனை பேரும் திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டார் ராஜாட்டியே, வேண்டாம் எங்களுக்கு இதே இந்த ருத்ராட்சம் தான் வேணும் அப்படின்னு. இதுதான் இந்த ருத்ராட்சத்தோட மகிமையை காமிக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு திருவிளையாடல் சிவபெருமான் பண்ணியிருக்கார். எதனாலன்னர், அவர் எந்த பொன்னையும் பொருளையும் எதுக்கும் அது விலை மதிப்பில்லாத ஒரு விஷயமாக இவர் இருக்கிறதுனால அவரோட சின்னமான அந்த திருநீராக இருக்கட்டும் ருத்ராட்சமாக இருக்கட்டும் சிவனடியார்கள்லாம் இப்படி இருக்கா அப்படின்னா எதனாலன்னு அதோட மகிமை தெரிஞ்சதுனால, அதோட மதிப்பு தெரிஞ்சதுனால. இதான் எடைக்கு எடை ருத்ராட்சத்துக்கு நிறைய கட்டியலே அப்படின்னு. இதில் கேட்குறதுக்கு நமக்கு நல்லா இருக்குது, நமக்கும் இது மாதிரி வரணுமே, என்னதான் இருந்தாலும் எது நமக்கு கடைசியில் சாஸ்வதமாக கூட வரப்போகிறது அப்படின்னு. இதுதான் அந்த விபூதியும் திருநீரும் இது கடைசியில் நம்ம போகிறதே இதெல்லாம் போட்டு தான் அனுப்ப போகிறாள் வழிய நம்மள்கிட்ட இருக்கிற நவரத்தனத்தெல்லாம் எல்லாத்தையும் போட்டால் கூட அனுப்ப போகிறா, யாரும் அனுப்ப மாட்டா. அதனால் உலகத்தில் எது மதிப்புள்ளது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த சிவபெருமான் அருள் பண்ணினா உண்டு, அறிவை கொடுத்தா உண்டு. அப்படி இருக்கக்கூடிய அவரோட பெருமையில் இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் நம சிவாய.